இந்த படத்தினுடைய இயக்குனர் சரவணன் வந்து யுகபாரதியுடைய ஒரு நீண்ட கால நண்பர். எல்லாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. யுகபாரதி பாடல் எழுத வரும் பொழுது சரவணன் தான் நட்பு. சரவணன் தம்பியாகத்தான் முருகனை தெரியும், ராஜமுருகனை தெரியும். இப்போ யுகபாரதி தன்னுடைய வந்து வெற்றிகரமாக பாடலாசிரியர் ஆன பிறகு ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, நடைவண்டி நாட்கள்னு. அதில் வந்து அவருடைய எப்படி கிளம்புனேன், இப்போ படிக்க வந்தேன், எப்படி மெட்ராஸுக்கு வந்தேன், மெட்ராஸில் என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு எழுதிட்டு வரும்போது வழக்கம் போல் மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்த எல்லோரும் பட்ட கஷ்டங்களை எல்லாம் எழுதுறாரு. இப்போ பொதுவாக நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை சொல்ல மாட்டேன். யுகபாரதி அப்படியான எண்ண ஓட்டம் உள்ள ஒரு ஆள் தான். நம்ம சென்னைக்கு வந்து என்னவெல்லாம் கஷ்டப்பட்டோம், ஒரு வேளை சாப்பிட முடியாமல் வேர்க்கடலை சாப்பிட்டு டி நகர்லேருந்து விருகம்பாக்கத்தில் நடந்தோம்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து தேச விடுதலைக்காக நடந்ததில்லை, நம்ம கார் வாங்குறதுக்காக நடந்தது, நம்ம வீடு வாங்குறதுக்காக நடந்தது. அதனால் அதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்காள் தான் யுகபாரதி. ஆனாலும் அதை மீறி சொல்லும் அளவுக்கு பிரச்சனை இருக்குது. காரணம் கையில் கடைசி 50 ரூபா தான் இருக்குது, பக்கத்தில் சரவணன் மட்டும்தான் இருக்கான். இந்த 50 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை ஓட்டணும், எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, சரியா ஒரு குழப்பமாக இருக்குது. அந்த மாதிரி சம்பளம் வந்துடும் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து. ஆனால் அது வரைக்கும் ஓட்டணுமேனு குழப்பத்தில் இருக்கும்பொழுது ரொம்ப சோர்வாக யுகபாரதி அறைக்கு திரும்புகிறாரு. திரும்பினா சரவணன் உற்சாகமாக இருக்கான். யுகபாரதிக்கு ஆச்சரியம், 50 ரூபா தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் இவன் இவ்வளோ உற்சாகமாக இருக்கானே என்னன்னு கேட்டால், நாளைக்கு ஒரு பேச்சு போட்டி இருக்குது, பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு பேச்சு போட்டி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பேச போனால் பரிசு இருக்குது. முதல் பரிசு 5000 ரூபா, ரெண்டாவது பரிசு 3000 ரூபா, மூணாவது பரிசு 1000 ரூபா, ஆறுதல் பரிசு 750 ரூபா, குறைஞ்சபட்சம் ஆறுதல் பரிசாவது வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரவணனுக்கு, இந்த படத்துடைய டைரக்டர் சரவணனுக்கு. ஆனால் யுகபாரதிக்கு அவரை விடவும் கூடுதல் நம்பிக்கை இருக்குது. காரணம் சரவணன் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பூரா வந்து எல்லா மேடைகளையும் எவ்வளோ சிறப்பாக பேசி பரிசு பெற்றவர் என்பதை அந்த ரகசியம் யுகபாரதிக்கு தெரியுங்கிறதுனால இப்போ 750 ரூபா உறுதி நாளைக்கு சாயந்தரம். சரின்னு இவரும் உற்சாகமாகி அடுத்த நாள் காலையில் அந்த பேச்சு போட்டிக்கு கிளம்பி போனால் அங்கே எல்லாம் பேர் கொடுத்து எல்லாம் வாங்கி பார்த்துட்டு சரவணன் கல்லூரியிலேருந்து ஏற்கனவே ஒருத்தர் கலந்துக்கிட்டதுனால 2வது ஆளை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஒரு கல்லூரிக்கு ஒருத்தர் தான் அப்படின்னு. சரி விடு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 பேரும் தான் பையில் 50 ரூபா இருக்குன்னு தொட்டு பார்த்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பார்க்க போனால் அவரை கூட்டு போய் டீ சாப்பிட்லாமாங்கிறாரு. சரி வாங்கன்னு அந்த நண்பரை கூட்டிகிட்டு டீ கடைக்கு போனால் அந்த டீ கடைக்காரர் ரொம்ப முறைக்கிறாரு. ஏன் இவர் இவ்வளோ முறைக்கிறாரு யோசனை இல்லை. 3 பேர் டீ குடிச்சிட்டு அவன் தான் கூட்டு போயிருக்கான் டீ குடிக்க, இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல, யுகபாரதியுடைய கௌரவம் விடாதுல்ல. அதில் வந்து அந்த 50 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்தா டீ குடிக்க கூட்டு போன நண்பன் சொல்கிறான், அந்த 3 டீ போக பழைய பாக்கி சிகரெட் இருக்குல்ல அதுக்கு சேர்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு. இப்போ இவனை பார்க்காம இருந்தால் அந்த 50 ரூபாய் அது மிஞ்சி இருக்குது. இப்போ அந்த 50 ரூபாயும் போச்சேன்னு சரி பரவாயில்ல வா அப்படின்னு சரவணனை உற்சாகப்படுத்தி வந்துட்டோம், நம்ம கமலஹாசனையாவது போய் பார்ப்போம். அதோடு அங்கே வந்து எல்லாருக்கும் மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கமலஹாசனை பார்த்த மாதிரியும் ஆச்சு, மத்தியானம் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சுன்ட்டு நல்ல யோசனையாக இருக்கட்டு மறுபடியும் 2 பேரும் உள்ளே வந்தால் அந்த அமைப்பாளர், நீங்கள் தானே அங்கே முதல்ல வந்தீங்கன்னு. ஆமாம், திட்டத்தை விட ஏற்கனவே திட்டமிட்டதை விட சீக்கிரம் முடிஞ்சிருச்சு நிகழ்ச்சி, கமலஹாசன் வர வரையும் நீட்டிக்கணும், அதனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டியாளர்களை சேர்க்குறோம், நீங்கள் வேணால் பேசுகிறீங்களான்னு உற்சாகமாயிறாரு சரவணன். உற்சாகமாகி பேச போனால் முதல் சுற்றில் 60 பேர். 60 பேரில் சரவணன் பேச அந்த பதட்டம், பரிசு வாங்கிடணும், 750 ரூபா ரொம்ப முக்கியம், நோக்கம் ஆறுதல் பரிசு தான். அதில் வந்து பேசும்போது வேர்த்து இருத்து பதட்டமாகி இன்னும் யுகபாரதி கீழே இருந்து பார்க்குறாரு. விலகி நின்று பார்க்கும்பொழுது இந்த சரவணனை நம்ம எவ்வளோ துன்பப்படுத்தியிருக்கோம், எவ்வளோ எடுத்துரிஞ்சு பேசியிருக்கோம், எவ்வளோ திட்டியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பிரமாதமாக இந்த பதட்டம் பூரா அவனுக்கு எப்படியாவது 750 ரூபாய் சம்பாரிச்சிருந்தானே தானே அப்படிங்கிறது இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய நம்ம பேசி முடிச்சு வரும்போது தோணி பக்கத்து கடையில் போய் ஒரு சிகரெட்டும் ஒரு தீப்பெட்டியும் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறாரு. பேசி முடித்த சரவணன் கீழே இறங்குனா முதல் முறையாக அவருடைய நண்பன் யுகபாரதி அவருக்கு சிகரெட் வாங்கி கொண்டு கொடுக்குறாருன்னா சரவணனுக்கு இப்போ குற்ற உணர்ச்சி அதிகமாகிட்டே, நீ ஏன்டா அதெல்லாம் வாங்குறேன், நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. யுகபாரதியோட பரவாயில்லடா கொடுத்தா இந்த 60 பேரில் 2வது சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரவணன். 60 40 2வது சுற்று வருது. 2வது சுற்றில் வந்து 17 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 17 பேர்லேயும் சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்போ ஆறுதல் பரிசு உறுதி. இதில் நம்ம 17ல் 4ஆக வரணும், அவ்வளவுதான் நோக்கம். அப்படின்னா மறுபடியும் பேச வந்து திருமதி கமீலா தான் நடுவர். அதுக்கு பேச போனால் யுகபாரதி எல்லா வகையிலும் எல்லா உதவியும் செய்ய தயாராக சரவணனுக்கு எப்படியாவது ஆறுதல் பரிசு வாங்கிடுன்னு. இப்போ மேடைக்குன்னா சரவணன் பேச்சு யுகபாரதிக்கு தெரியும், அவ்வளோ பிரமாதமாக அதில் பேசுகிறாரு. எல்லாம் பேசி முடித்து கமலஹாசன் அது பேசுகிறதுக்கு முன்னாடி வேறு அறிவிக்கிறாங்க வந்து மன்றத்தில், யாரும் சாரை புகழ்ந்து பேசாதீங்க, புகழ்ந்து பேசுகிறதுனால பரிசு கிடைக்க நினைக்காதீங்க, புகழ்ந்து பேசினா பரிசு கிடைக்காது அப்படின்னு. இப்போ இந்த 17 பேர் பதட்டத்தில் ஏறி பேச ஆரம்பித்தா சரவணன் வந்து பல்வேறு கொட்டேஷன்லாம் சொல்லி அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு பேசி முடிச்சு உட்காடுறாங்க. உட்காந்தா கமலஹாசன் வர்றாரு. கமலஹாசன் பேச்சில் 2 தடவை சரவணன் பேரை குறிப்பிடுறாரு. அதுவே இவர்களுக்கு சந்தோஷமாயிருது. ஆனால் அதனால் வயிறு நிறையாது இல்லையா, ஆறுதல் பரிசு ரொம்ப முக்கியம். காத்திருந்தா ஆறுதல் பரிசு வரல, 3ஆம் பரிசு வரல,
2ஆம் பரிசு வரலன்னு யுகபாரதியின் முகத்தை காண சகிக்காமல் சரவணை வா போயிடுவோன்னு அரங்கத்தை விட்டு வெளியே கையை பிடிச்சி இழுக்கிறது. சரி வா பரவாயில்ல போயிடுவோம் அப்படின்னு 2 பேரும் வெளியே போகுது. முதல் பரிசு சரவணன் அறிவிக்கிறாங்க. அந்த சரவணன் தான் அந்த மெகந்தி சட்டை சரவணன். 750 ரூபா இருந்தால் போதும்னு பயணப்பட்ட யுகபாரதியும் சரவணனுக்கு ஆனால் 5000 ரூபா பரிசு கிடைக்குது. அப்பாடா ஒரு 3 மாத பிரச்சனை தீர்ந்துச்சுடா அப்படின்னு நினச்சிருந்தா பரிசா கையில் 5000 ரூபாய் செக் கொடுத்தாங்க. 2 பேர்ட்டையும் அக்கௌண்ட் இல்லை. யுகபாரதி இன்னைக்கு எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்காரு, எத்தனை வீடு வச்சிருக்காரு, எவ்வளோ இடம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் யுகபாரதி முதல் அக்கௌண்ட் ஆரம்பிச்சது சரவணனுடைய படத்தை போடுறதுக்காக தான் அக்கௌண்ட் ஆரம்பிச்சாரு யுகபாரதி. தமிழ் சினிமா மெதுவாக மீண்டு வந்து இப்போ என்னென்னா குடும்பமாக எல்லாரும் பார்க்கும் படங்களை எடுப்பதில் ஆர்வம் செலுத்தி கொண்டிருக்கிற காலகட்டம் இது. ஏன்னா கடந்த ஒரு 20 வருஷமாக 2 டிக்கெட் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா 18 வயசு பையன் தான் படம் பார்க்குறான், 20 வயசு பையன் தான் படம் பார்க்குறான், அவனுக்கு தான் நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு இவன் அழுக்க பூரா திரட்டி அவன் முதுகில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தான் எல்லாரும். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் படம் என்பது வீட்டில் இருக்க எல்லாரும் வரும்பொழுது தான் பெருவெற்றி அடையுது படம். 5 டிக்கெட் 8 டிக்கெட் 10 டிக்கெட் வாங்கும்போது அதற்கான சூழல் காலம் இப்போ கணிஞ்சு அப்படியான படங்கள் தான் பெருவாரியாக ஓடுது. இப்போ கடைசியாக வந்த அஜித்குமாருடைய படம் வரைக்கும் அது ஒரு குடும்ப படமாக இருந்து மகளின் காதலை சொன்னதுனால தான், அன்பை சொன்னதுனால தான் அது அவ்வளோ பெரிய பெருவெற்றி பெறுது நான் நம்புகிறேன். இப்போ அன்பையும் மேன்மையையும் உயர்வையும் சொல்லும் பொழுது தான் ஒரு படம் பெருவெற்றி பெறுது. அந்த மேன்மைகளோடு வந்தவன் இந்த படத்தினுடைய இயக்குனர் சரவணன். ஒரு இயக்குனர் அந்த மேன்மை குணங்களோடு வரும்பொழுது அந்த படமும் அந்த மேன்மையோடு தான் இருக்கணும். மேன்மையான ஒரு தம்பியை போல ஒரு நண்பன், இதை விட மேன்மையான ஒரு குழு எங்கே பார்க்க முடியும்? இந்த குழு பெருவெற்றி அடையணும். நன்றி, வாழ்த்துக்கள்.